ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா NACL ஏவோக்கான ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேப்பர் நம்பர் வந்து பார்த்தோம்னா 6. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 5 பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ போயிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 151. ஸோ 151ல இருந்து ஃப்ரம் 151 அப் டு 160, 161, 162, 63. ஓகே. ஸோ 151ல இருந்து 162 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரியா? அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தென் ஃப்ரம் 163 டு from 163 to 167 DI table. So data interpretation table. From 168 to from 168 to 174 again DI line. From 175 to 180, 181. Okay. From 175 to 181 again DI, that is a pi. Then from 182 to 187. So from 81 to 82 to 87 என்ன இருந்தது நமக்கு? Missing numbers. From 188 to 192 caselet. From 193 to 198, 99. Okay, 193 to 198. So 193ல இருந்து 198 வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Data sufficiency. Again 199, 200 application problems. ஸோ அப்ப இன்னைக்கு செட் வந்து பார்த்தோம்னா முழுக்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸும் டேட்டா சஃபிஷியன்சியும் தான் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டேட்டா இன்டர்பிரேஷனா இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸோ அப்ராக்சிமேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது கொஞ்சம் கால்குலேட்டிவான பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப இந்த பேப்பர் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஹேண்டில்டு பை ரீசனிங் ஸ்டாஃப். சோ ரீசனிங் ஸ்டாஃப் உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து சோ மிஸ்ஸிங் நம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம எப்பவுமே எங்க போவோம்? டேட்டா சஃபிஷியன்சி. சோ டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 193 to 198. சோ அப்ப ஃப்ரம் 193 என்ன இருக்கு அப்படின்னு பாப்போமா? சோ அப்ப 193ல இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? There are 6 consecutive odd numbers. What is their average? 6 consecutive odd number oda average. அப்ப 6 consecutive odd numbers na a plus 2, a plus 4, a plus 6, a plus 8, a plus 10. So இதான் வந்து 6 consecutive odd numbers. அப்ப அதோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 6 consecutive odd numberோட ஆவரேஜ்னா யாரு? a plus 4க்கும் a plus 6க்கும் மிடில்ல இருக்கக்கூடிய வேல்யூ தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமானா the sum of the squares of the first and the last number is 442. Sum of the square of the first and the last number is 442. அப்ப இந்த நம்பரோட ஸ்கொயர் இந்த நம்பரோட ஸ்கொயர் இது ரெண்டுத்தோட சம் எதுக்கு ஈக்குவல்? 442, which means a square plus a plus 10 the whole square is equal to 442. அப்ப இதுல இருந்து டெஃபினட்டா நம்மளால a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். a ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சா டெஃபினட்டா நம்மளால ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், the difference between the square of the average of the first 4 number. first 4 நம்பரோட ஆவரேஜ்னா யாரு? a plus 2, a plus 4 ஆ? ஆவரேஜ்னா a plus 2, a plus 4. சோ அப்ப இது ரெண்டுத்துல இருந்து நான் என்ன கண்டுபிடிப்பேன்? சோ இதோட ஆவரேஜ் இந்த ஆவரேஜ்க்கு வர ஸ்கொயர், தென் ஸ்கொயர் ஆஃப் தி ஆவரேஜ் ஆஃப் தி லாஸ்ட் 4 நம்பர்ஸ். லாஸ்ட் 4 நம்பர்ஸ்னா யார் என்னோட ஆவரேஜ்? a plus 4, a plus 6.
இப்போ இந்த ஆவரேஜ் என்னவோ அதோட ஸ்கொயர், அது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 112. சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? a ஓட வேல்யூ கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல a ஓட வேல்யூ கிடைக்குது, செகண்ட் ஒன்ல a ஓட வேல்யூ கிடைக்குது. நான் டெஃபினட்டா a ஓட வேல்யூ வச்சு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபைனலி என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 இருந்தாலும் ஆன்சர் சொல்ல முடியுது, ஸ்டேட்மெண்ட் 2 இருந்தாலும் ஆன்சர் சொல்ல முடியுது. சோ அட் லாஸ்ட் என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா either 1 or 2. அப்ப given optionல either or option எங்க இருக்கு? So if the data either in statement 1 alone or statement 2 alone are sufficient to answer the question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? Next question என்ன கொடுத்திருக்காங்க? How many laborers are employed by the project manager to finish the project அப்படினு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு laborers வந்து எடுத்திருக்காங்க அப்படினு கேக்குறாங்க. If all the employed laborers report to work, it would have take 41 days to finish the project அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப X members சேர்ந்து 41 டேஸ்ல என்ன பண்ணுவாங்க? வர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? சோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால how many labors னு கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், if 1/3 of the employed labors, already employed labors X அப்படினா இதுல 1/3 of employed labors report to work, it would have take 123 days. அப்போ இவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கறாங்கன்னா 123 days எடுத்துக்கறாங்க. 1/3 of employees work பண்ணும்போது 123 days the same work கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கறாங்க. சோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இதுல இருந்து நமக்கு நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் யாருன்னு தெரியல. சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணி பார்க்கணும்? கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி நான் கம்பைன் பண்ணும்போது சோ x into 41 என்ன வர்க் கம்ப்ளீட் பண்றாங்களோ அதே வர்க்க தான் 1/3 of x into 123 டேஸ்ல என்ன பண்றாங்க? கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல x உம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினா என்னால என்ன பண்ண முடியல? சால்வ் பண்ண முடியல தானே? இதுல இருந்து how many laborers னு கண்டுபிடிக்க முடியல தானே? அப்போ ஃபைனலி என்ன சொல்லலாம் அப்படினா both the statement 1 and 2 together are not necessary to answer the question. அப்போ ரெண்டுமே எனக்கு என்ன ஆகல? யூஸ் ஆகல. சோ அப்போ option 2, data in both the statement together are not sufficient to answer the question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? How much time will the boat take to travel 66 kilometer upstream? அப்ப டைம் எடுத்துக்குது. 66 kilometer upstream அப்படிங்கும்போது இங்க ஸ்பீட் போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட். இதுல என்ன கொடுத்துட்டாங்கன்னா போட்டோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிச்சாதான் டைம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் 18 km/h. அப்ப போட்டோட ஸ்பீட் தெரிஞ்சாலுமே எனக்கு யார் வேணும்? ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு பத்தாது. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு பத்தாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா time taken by the boat to travel a certain distance upstream is twice the time taken by to travel the same distance downstream. So time கான ரேஷியோ upstreamக்கும் downstreamக்கும் time கான ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா upstreamல 3 times எடுத்துப்பாங்களா, downstreamல கவர் அதே சேம் டிஸ்டன்ஸ் தான். சோ அப்ஸ்ட்ரீம்க்கும் டவுன்ஸ்ட்ரீம்க்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தோம்னா travel a certain distance upstream is twice. Upstreamல வந்து 2 times எடுத்துப்பாங்க. Twice the time taken to travel the same distance downstream. அப்ப time 2:1 அப்படின்னா ஸ்பீட் என்னவா இருக்கும்? 1:2 இருக்குமா? இது கிளியரா? சோ அப்போ எனக்கு தேவை என்ன அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும்னா என்ன பண்ணணும் நானு? சோ அப்ப ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும்னா x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? அப்ப நோன் டேட்டா என்னன்னு பார்த்தோம்னா அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு ரேஷியோஸ் மட்டும் தான் கிடைக்குது, என்ன கிடைக்கல? ஸ்பீட் என்னன்னு கிடைக்கல. இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியும்னா இதுல இருந்து போட்டோட ஸ்பீட கண்டுபிடிக்க முடியும் தானே? x ஓட வேல்யூ 1 பார்ட்டோட வேல்யூ. சோ அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம்னா upstream plus downstream divided by 2 அப்ப 3x divided by 2 is equal to what? 18 speed of the boat. கிளியரா? அப்ப 1 times 6 times அப்ப x is equal to 12. அப்ப x ஓட வேல்யூ 12 னா இத வச்சு ஸ்பீட கண்டுபிடிக்கலாம். அப்ப ஸ்பீட கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் கிடைக்குது. சோ அப்ப ஃபைனலி இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படினா statement 1 and 2 together are necessary to answer the question. Option 4. Option 4. Clear? Next one. Next question. What is the overall profit or loss percent earned or incurred by the shopkeeper after selling two articles A and B? Shopkeeper sold article A at a profit of 20% and article B at a loss of 20%. The selling price of both the articles were same.
ரெண்டு ஆர்டிகளோட செல்லிங் பிரைஸ் சேம்னு கொடுத்துட்டாங்க. சோ ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப் 20%, லாஸ் ஆஃப் 20%, செல்லிங் பிரைஸ் சேம். அப்ப டெஃபினட்டா இதுல இருந்து என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்ல. என்னோட செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும்போது சோ சேம் X% ப்ராஃபிட் X% லாஸ்னா என்னோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்ப அந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறது டெஃபினெட்லி லாஸ் பெர்சன்டேஜ். சோ அப்ப லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு x² டிவைடட் பை 100. சோ அப்படி சால்வ் பண்ணும்போது டெஃபினட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன கிடைச்சிரும்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் பெர்சன்டேஜ் எனக்கு டெஃபினட்டா கிடைச்சிரும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன மட்டும் தான் கொடுத்திருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர்னா நான் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது தேவை கிடையாது. சோ காஸ்ட் பிரைஸ் பத்தி பேசும்போது இத வச்சனால எதுவும் பண்ண முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? What is definitely the surface area of a cuboid? அப்ப definitely the surface area of the cuboid அப்படிங்கும்போது surface area of the cuboid formula என்னது? 2 of LB BH then HL. சரியா? So அப்ப இதுதான் வந்து surface area of the cuboid. அப்ப first statement, each dimension of the cuboid is an integer less than 13. The volume of the cuboid is 132 meter cube. அப்ப volume of the cuboid na L into B into H. அப்ப L into B into H வந்து என்னன்னு கிடைச்சிருச்சு நமக்கு? 132 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So அப்ப 132 வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது each dimension of cuboid வந்து பார்த்தோம்னா less than 13. என்னோட ஆன்சர் டெஃபினட்டா என்னவா இருக்கு? less than 13 தான் இருக்கு. அப்ப 13 12 11 10 9 இந்த மாதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். height of the cuboid வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப height வந்து 12 மீட்டர்னா LB யோட வேல்யூ என்னது? 11 மீட்டரா? அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியுது? எனக்கு height தெரிஞ்சிச்சு, length breadth ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. இத வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? surface area of the cuboid கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப given optionல என்னோட அப்போ இங்க வந்து என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்னா LB is equal to 11 மீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இத வச்சு length என்ன breadth என்னன்னு என்னால சொல்ல முடியும். அப்ப ஃபைனலி இத நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது தான் என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. அப்ப ஃபைனலி என்ன சொல்லலாம் நானு? So the data in both the statements 1 and 2 together are necessary to answer the question. So next one என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு application problem கொடுத்திருக்காங்க. So ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? So அப்ப ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம் ரெண்டு அப்ளிகேஷன் கடைசியா இருந்தது. So அப்ப இந்த क्वेश्चन என்ன பண்ணலாம்? நம்ம பாத்துறலாம். So இப்ப இந்த क्वेश्चन பார்க்கணும்னா okay. So என்ன கொடுத்திருக்காங்க? The interest received on a sum of money when invested in scheme A is equal to the interest received on the same sum of money and invested for 2 years in scheme B. So scheme A ல கிடைக்கக்கூடிய interest, scheme A ல என்ன amount invest பண்ணிருக்கேனோ அந்த amountக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய interest scheme B ல நான் invest பண்ணிருக்கிற is equal to the interest received on the same sum. So scheme A ல என்ன amount நான் invest பண்ணேனோ அதே amount அதே principle தான் நான் இங்கேயும் invest பண்றேன், B லயும் invest பண்றேன். சோ அப்போ இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டும் இங்க கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு 2 இயர்ஸ்க்கு. இதுல ஸ்கீம் A வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஸ்கீம் B வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். both the schemes offer the same rate of interest. ரெண்டு பேருமே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 6% னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் 6% தான். if the numerical value of the number of years for which the sum is invested in scheme A is same as the numerical value of the rate of interest offered by the same scheme, what is the rate of interest percentage per annum? அப்ப numerical value equal னு சொல்றாங்க. சரியா? இங்க எது equal னு சொல்றாங்க? numerical value equal அப்படின்னு சொல்றாங்க. So finally எனக்கு என்ன வேணும் அப்படின்னா the numerical value number of years. அப்ப number of years வந்து equal. இங்க என்னன்னா so numerical value வந்து இங்க என்னவோ அதே numerical value தான் யாருக்கும்? எனக்கு scheme B க்கும். scheme A same as the numerical value of the rate of interest offered by the same scheme. அதாவது scheme A ல number of years என்னவோ, scheme A ல number of years என்னவோ அதுவும் rate of interest numerical value same. இப்ப number of years வந்து 2 years னா rate of interest 2. rate of interest 2% அப்படிங்கிறது மீனிங். இப்போ இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி R, அப்ப R into R தான் என்னவா இருக்கும்? வேல்யூவா இருக்கும். வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் per annum offered by scheme A அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரோட வேல்யூ நான் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்ப A வந்து பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், B வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இவங்க ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். அப்ப A வோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது இங்க என்ன வந்துரும்? எனக்கு R²/100 வந்துருமா? PNR by 100. P into N R சேம் தான். அப்ப R into R R²/100. இங்க P of interest ஓட வேல்யூ. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம்? அதனது எஃபெக்டிவ் ரேட், effective rate of interest எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம R plus R²/100. சோ அப்ப இங்க யாருக்கு ஈக்குவல் ஆயிடும்? அப்ப R² is equal. அப்ப நியூமெரிக்கல் வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொன்னனால இத நான் என்ன பண்ணிக்கிறேன்? நானு R plus R²/100. கிளியரா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா R²
minus r square by 100 is equal to 2r. Clear? அப்ப 100 minus 99 r square 99 r square is equal to 200 r அப்படினா இங்க r உம் cancel ஆயிடும். r is equal to 200 by 9 2 times 198 remaining 2 அப்ப 2 by 99. அப்ப given optionல rate of interest வந்து என்னவா இருக்கும் 2 by 9% இருக்கும். Clear ஆயிடு? Next one. A trader sells an item to a retailer at 20% discount but charges 10% on the discounted price for delivery and packaging. The trader sells it for rupees 2046 more, thereby earning a profit of 125%. At what price had the trader marked the item அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா trader அப்போ retailer sells an item 20% discount. அப்ப marked price என்னவா இருக்கும் 100% இருக்கும். இதுல 20% discountனா என்னது 80% என்னோட selling price இதுல வேற 10% charge பண்றாங்களா அப்ப 10% charge on the discounted price for delivery and packaging அப்ப டோட்டலா என்னாச்சு 10% னா 80 ல 10% என்னது 8 அப்ப ஓவராலா வந்து பார்த்தோம்னா 88%. கிளியரா 88%. The retailer sells it for 2046 more. The retailer sells it for 2046 more, thereby earning a profit of 25%. எவ்வளவு profit கிடைக்குது 25%. அப்ப 88 ல 25% எவ்வளவுப்பா 22 அப்ப 88 plus 22 அப்படிங்கும்போது என்ன வந்துரும் நமக்கு 100% வந்துருமா அப்போ இந்த 88% க்கு செல் பண்ணும்போது இப்ப 100% க்கு செல் பண்றது எவ்வளவு அதிகமா இருக்கு 2046 அதிகமா இருக்கு which means difference என்னதுங்க 22%. அந்த 22% தான் யாருன்னு சொல்றாங்க 2046 அப்படின்னு சொல்றாங்க. At what price has the trader marked the item? Marked price of the item என்னது 100%. அப்ப 22% வந்து 2046 அப்படின்னா marked price நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் percentage get cancel 11 table ல cancel பண்ணோம் அப்படின்னா 2 times 1 11s are 11 carry 9 8 times இங்க வந்து 6 times so again வந்து பார்த்தோம்னா இங்க 93 அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்னோட marked price என்னவா இருக்கும் 9300 இருக்கும் அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 9300. கிளியரா புரிஞ்சுதா இது யாருக்கு டவுட் இல்லல so next one. so இன்னும் இத சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம் அப்படினா 2046 தான் வந்து 22% அப்படினா நமக்கு என்ன வேணும் 100% வேணுமா சோ அப்ப என்ன பண்ணலாம் 00 confirmed அப்ப இங்க 2 என்னவாகணும் 6 ஆகணும் 2 6 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி யார் மட்டும் தான் 2 வந்து 6 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி either 3 or 8 2 into 3 6 2 into 8 16 அப்ப கடைசில எனக்கு 300 ல முடியணும் இல்ல 800 ல முடியணும் given optionல 800 ல எங்கயாவது முடிஞ்சிருக்கா இல்ல அப்ப டெஃபினட்டா யாருன்னு சொல்லலாம் நான் 300 ன்னு சொல்லலாம் சால்வ் பண்ணாமே யூனிட் டிஜிட் வெரிஃபை பண்ணி என்ன பண்ண முடியும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும் அப்ப ஓகேவா சோ அப்ப என்னன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சோ டேட்டா சஃபிஷியன்சி தென் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே அடுத்து கேஸ் லெட்டர் விட்டுருங்க கேஸ் லெட்டர் விட்டுட்டு நான் டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனுக்கு போகும்போது டேட்டா இன்டர்பிரேஷனுமே நான் வந்து என்ன கொடுக்கணும் preference கொடுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் பை சார்ட் லைன் சார்ட் எப்பவுமே கடைசி preference என்னோட டேபிள் சார்ட்டா இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை கம்ப்ளீட் பண்ண போறோம்னா பை சார்ட் தென் லைன் சார்ட் தென் வந்து டேபிள் சார்ட் சோ பை சார்ட் பாத்தறலாம் 175 to 181 so 175 to 181 so 175 so question clear ஆ இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் so first வந்து பார்த்தோம்னா distribution of number of employees both male and female in 5 organization 2018 ல 5 organization கான டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க so both male and female எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 2400 அப்ப இந்த சார்ட்டோட டோட்டல் வேல்யூ 2400 so distribute பண்ணிருக்கிறது எல்லாமே both male and female ஓட கவுண்ட் so next அந்த சைடு வந்து பார்த்தோம்னா distribution of number of male employees so அந்த சைடு கொடுத்திருக்கு வந்து பார்த்தோம்னா male மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஓவரால் வந்து பார்த்தோம்னா எங்கிட்ட 1500 males இருக்காங்க சரியா டோட்டலா 2400 employees 2400 employeesல 1500 employees யாரா இருக்காங்க மேலா இருக்காங்க அப்ப ரிமைனிங் 900 வந்து யாரா இருப்பாங்க ஃபீமேலா இருப்பாங்க if suppose எனக்கு m ல எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா இப்போ m அப்படிங்கற ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படினு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும் நான் ஃபர்ஸ்ட் ஓவராலா டோட்டல் மேல் பிளஸ் ஃபீமேல் 10% which means 240 அப்ப 240 வந்து பார்த்தோம்னா both male and female சோ அடுத்து இங்க m ல மேல் மட்டும் கண்டுபிடிக்கலாமா எனக்கு ஃபீமேலோட கவுண்ட் வேணும் இந்த அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சது 240 இங்க வந்து பார்த்தோம்னா 15% னா 150 ல 15% என்னது 225 15 ல 15% 225 அப்ப 240 வந்து both male and female
225 வந்து பார்த்தோம்னா மேல் மட்டும். அப்ப ரிமைனிங் ஃபீமேல் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 15 மெம்பர்ஸ் தான் யாரா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்க. கிளியரா இது? புரிஞ்சுதா? சோ இப்படிதான் என்ன பண்ணணும்னா ஃபீமேலோட கவுண்ட கண்டுபிடிக்கணும். சோ இங்க வந்து பார்த்தோம்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல், அங்க வந்து பார்த்தோம்னா மேல் மட்டும். அப்ப எனக்கு ஃபீமேல் வேணும்னா இந்த வேல்யூல இருந்து அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்க. சோ அப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? क्वेश्चन ப்ரோசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Number of employees both male and female in an organization O is what percent more than the number of male employees in organization N? So number of employees both male and female in organization O. Organization O வந்து பார்த்தோம்னா 21%. 21% 2400 ல 2400 ல 10% வந்து 240, 20% 480, 1% 24. 480 plus 24 என்னாச்சு நமக்கு? 504. ஓகேவா? இது மேல் அண்ட் ஃபீமேல். நெக்ஸ்ட் வாட் பர்சன்டேஜ் மோர் கேக்குறாங்க? நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயிஸ் இன் ஆர்கனைசேஷன் N. ஆர்கனைசேஷன் Nல மேல் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கும் போது மேல் எம்ப்ளாயிஸ் தானே இவங்க. சோ இப்ப N வந்து பார்த்தோம்னா 20%. 1500ல 20%, 10% 150, 20% 300. So 504 300. So இப்ப எனக்கு மோர் பர்சன்டேஜ் வேணும். மோர் பர்சன்டேஜ்னா டிஃபரன்ஸ் என்னது? 204 divided by more percentage na denominator la lowest value into 100. Clear-ஆ? 0000 get cancel. So 6 times இது வந்து பார்த்தோம்னா 8 times. அப்ப 68%. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 68%. So next one என்ன கொடுத்திருக்காங்க? What is the difference between the total number of male employees in organization M and O together and the total number of female employees in the same organization? இப்ப first நான் என்ன கண்டுபிடிக்கணும்? M லையும் O லையும் எவ்வளவு மேல் எம்ப்ளாய் டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சோ அப்ப M லையும் O லையும் டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு M லையும் O லையும் டோட்டலா எவ்வளவு மேல் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்ப இதுல இருந்து தான் என்ன பண்ண முடியும்? M லையும் O M and O together male and female. M and O together male. அப்போ இங்க வந்திருக்கிற கவுண்ட்ல இருந்து அங்க வந்திருக்கிற கவுண்ட மைனஸ் பண்ணனா M and O கான ஃபீமேல் கவுண்ட் கிடைச்சிருமா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா M க்கும் O க்குமான total both male and female கண்டுபிடிக்க போறேன். M plus O இங்க 10%, இங்க 21%, overall 31%. 31% னா 10% 240, 30% 720. 720 plus again 1% னா 24. 720 plus 24 என்னாச்சு நமக்கு? 744. அப்ப 744ங்கிறது both male and female. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மேலோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். சோ மேல் வந்து பார்த்தோம்னா again M and O together 15%, 18% டோட்டலா என்னாச்சு நமக்கு? 33%. அப்ப 33% அப்படிங்கும்போது சோ 30% வந்து பார்த்தோம்னா 10% 150 னா 30% 450. 1% 15 னா 3% 45. 450 plus 45 total என்னாச்சு? 495. அப்ப மேல் வந்து பார்த்தோம்னா 495. அப்ப ஃபீமேல் யாரா இருப்பாங்க? இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸா? அப்ப டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 9 14ல 5 போச்சுன்னா 9 73 13 73 அப்ப 13ல 9 போச்சுன்னா இங்க 2 வந்துரும். 13ல 9 போச்சுன்னா 4 249. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மேல் எவ்வளவு பேர் இருக்காங்க, ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்குமான டிஃபரன்ஸ் வேணும். அப்ப எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கக்கூடிய கவுண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். அப்ப 15ல 9 போச்சுன்னா என்னது? 6. இங்க வந்து பார்த்தோம்னா 8 8ல 4 போச்சுன்னா 4. அப்ப 46. கிவன் ஆப்ஷன்ல 46 னு முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? next one. So percentage மைண்ட்ல கால்குலேட் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணலாம். So next question, what is the average number of female employees in organization N, P and Q? So அப்ப average கண்டுபிடிக்கணும் நானு N, P, Q க்கு. அப்ப average female கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N, P, Q. என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு டோட்டலா எவ்வளவு மேல் பிளஸ் ஃபீமேல் இருக்காங்க, அப்புறம் மேல் மட்டும் எவ்வளவு இருக்காங்க, வந்திருக்கிற கவுண்ட்ல இருந்து மேல மைனஸ் பண்ணா ஃபீமேல், அப்ப அந்த ஃபீமேலுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். So இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 28 26 54 54 plus 15 னா 69. அப்ப 69% of 24. இது வந்து பார்த்தோம்னா both male plus female. So next male மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேல் வந்து பார்த்தோம்னா NPQ வந்து பார்த்தோம்னா 20 30 17. So 50 67. So 67 into 15 1% வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் எனக்கு யாரா இருப்பாங்க? சோ அப்போ 9 4s are 36.
7 5s are 35 யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன். அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கும் போது இங்க வந்து பார்த்தோம்னா யார் வந்துருவாங்க நமக்கு? சோ யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன். சோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 6 - 5 1. சோ அங்க வந்து பார்த்தோம்னா அப்போ ஃபீமேலுக்கு வரக்கூடிய வேல்யூ யாரா இருக்க போறாங்கன்னா யூனிட் டிஜிட் 1ல முடியக்கூடியவங்க. சோ அப்ப இந்த வேல்யூ டிவைடட் பை 3 பிகாஸ் எனக்கு தேவை ஆவரேஜ். அப்போ 3 வந்து எனக்கு 1 ஆகணும்னா என்ன பாசிபிலிட்டி? into 7 ஒரே ஒரு பாசிபிலிட்டி தானே. அப்ப given ஆப்ஷன்ல 7ல முடிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் யாரு? இவங்க மட்டும் தானே. அப்ப அதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், what is the corresponding angle what is the central angle corresponding to the number of employees in organization P? So organization P அப்படிங்கும்போது central angle நாலே 9 multiple. அப்போ 9 multiple னா இது 9 multiple இது 9 multiple கிடையாது, இது 9 multiple கிடையாது, இது 9 multiple, இது 9 multiple கிடையாது. சோ அது 9 மல்டிபிள். அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல யாருன்னு நான் என்ன பண்ணணும்? வெரிஃபை பண்ணணும். இதுவும் 9 மல்டிபிள், இதுவும் 9 மல்டிபிள். சோ அப்ப எனக்கு தேவை என்னன்னா P corresponding angle both male and female 28. அப்ப 28% of 360 அப்படிங்கும்போது 0 0 get cancel. அப்ப டினாமினேட்டர்ல 0 இருக்கனால பாயிண்ட் 6 8s are 48. அப்ப 0.8. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல 0.8ல முடியக்கூடிய வேல்யூ இது ஒண்ணுதான். அப்ப 100.8 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், %50 of the number of employees both male and female in organization Q are science graduates. அப்போ organization Qல 50%. அப்ப 26%ல 50% என்னது? 13%. அப்ப 2400ல 13% என்னது? 10% வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்துரும்? 240. 10% வந்து 240. 3% வந்து 72. அப்ப 240 plus 72 நமக்கு என்னாச்சு? 312 ஆச்சா? சோ அப்ப 312ங்கிறது மேல் பிளஸ் ஃபீமேல் சயின்ஸ் கிராஜுவேட் Qல. சரியா? Qல மேல் பிளஸ் ஃபீமேல் சயின்ஸ் கிராஜுவேட் வந்து நமக்கு என்ன கிடைச்சது? 312 கிடைச்சது. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் ஃபீமேல் சயின்ஸ் கிராஜுவேட் எம்ப்ளாயிஸ் இன் ஆர்கனைசேஷன் Q. அதே இதுல சயின்ஸ் கிராஜுவேட் ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் கிராஜுவேட் ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க? 159 கொடுத்துருக்காங்க. அப்ப இது போக ரிமைனிங் இருக்கிறவங்க யாரா இருப்பாங்க? மேல் சயின்ஸ் கிராஜுவேட்டா தானே இருப்பாங்க. 12ல 9 போச்சுன்னா என்னது நமக்கு? 330 153. இவங்க தான் வந்து மேல் சயின்ஸ் கிராஜுவேட். அப்ப இந்த மேல் சயின்ஸ் கிராஜுவேட் வந்து பார்த்தோம்னா வாட் percentage of male employees are science graduate in organization Q? அப்ப மேல் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் Q 17%. இங்க வந்து பார்த்தோம்னா 1500. அப்ப 1% வந்து 15 னா 17%. 17 into 15 into 100. So what percentage of male employees or science graduate in organization Q? Male employees. அப்ப male employees வந்து organization Qல 17 into 15. அதுல science graduate 153 எவ்வளவு percentageன்னு கேக்குறாங்க. அப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 5 times, இது வந்து பார்த்தோம்னா 51. So again 17 டேபிள்னா இது 3 times, இது 1 times தான், இது 20 times. அப்ப 3 into 20 னா என்ன ஆன்சர் வந்துரும் நமக்கு? 60%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், number of female employees in organization was what percent of the number of male employees in organization P? அப்ப female employees in O. அப்ப 21% அப்படிங்கும்போது 480 plus 24 504. So அப்ப 504 வந்து பார்த்தோம்னா both male and female கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது Oல வந்து பார்த்தோம்னா 18%. 18 into 15 அப்படிங்கும்போது 10 வந்து பார்த்தோம்னா 180 plus 90 270. அப்போ இது வந்து பார்த்தோம்னா 270. டிஃபரன்ஸ் என்னது? ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் தானே. அப்ப டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 230 234. ஓ வந்து பார்த்தோம்னா 18 into 15, 18 into 10 180, 18 into 5 90. So 180 plus 90 270. அப்ப ஃபீமேலோட டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 230 234. is what percent of the number of male employees in organization C? Male employee in an organization C na 30%. அப்ப 30 into 1 30 into 15 into 100. கிளியரா? சோ இப்ப இத சால்வ் பண்ணோம் அப்படின்னா யார் கிடைச்சிருவாங்க நமக்கு? 0 0 get cancel. 2 times இது வந்து பார்த்தோம்னா 3 times. So 7 9. அப்ப 3 3s are 9. 2 times 18. 6 times. அப்ப 26 into 2. என்னோட ஆன்சர் என்னது? 52%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்,
Number of employees, both male and female in organization, and increased by 20% from 2018 to 19. So both male and female, n வந்து பார்த்தோம்னா 15% increased to 20% அப்படிங்கும் போது 15ல 20% வந்து 3, அப்போ 18%, அப்போ 18% of 234 அப்படிங்கும் போது 20% வந்து யார் நமக்கு 20% வந்து 480, 480, 2% வந்து 48, 480ல 48 போக ரிமைனிங் 432 இருக்குமா? So அப்போ 432 தான் வந்து both male and female. So increased by 20%. அப்போ 15ல 20% என்னது 3. 50ல 20% என்னது 3. அப்ப increased by 15 plus 3 18%. அப்ப 2019ல nல 18%. எந்த டோட்டலுக்கு 2400ல 18%. அப்ப 2400ல 18%னா 432 எனக்கு n-க்கான கவுண்ட். சரியா? சோ இதுல வந்து பார்த்தோம்னா with the respective ratio of number of male and female employee in 2018 in organization is 9:7. இது 2018 கிடையாது, இது 2019. 2019ல மேலுக்கும் ஃபீமேலுக்கான ரேஷியோ 9:7. அப்ப ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் என்ல எவ்வளவு பேர்னு வேணும். அப்ப ஃபீமேல் வந்து பார்த்தோம்னா 7 பார்ட்ஸா, டோட்டல் 16 பார்ட்ஸ், அதுல 7 பார்ட்ஸ் வந்து ஃபீமேல். அப்ப எதுக்கு 432க்கு. அப்ப 2 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 54 times. அப்ப 54 னா 2 times இது 27. அப்ப 7 7s are 49. given optionல 9 ன்னு முடியறதா என்னவா இருக்கு? என்னோட ஆப்ஷனா இருக்கும். அப்ப ஒரே ஒரு ஆன்சர் 9 ன்னு முடியறது, இதுதான் 189. கிளியரா இது? சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அப்போ எனக்கு என்ன முடிஞ்சது? DI பை முடிஞ்சது. DI பை முடிச்சதுக்கு அப்புறம் யார் கிட்ட போகணும்? நானு DI லைன் கிட்ட போகணும். அப்ப DI லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 168. So இங்கேயுமே டைரக்ட் டேட்டா தான் கொடுத்திருக்காங்க. டேட்டா ரிகார்டிங் நம்பர் ஆஃப் ஃபர்னிச்சர் சோல்ட் பை 3 ஷாப்ஸ் A, B and C in 5 months அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்த்தோம்னா ஓகே. So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா what is the respective ratio between the total number of furniture sold by, அப்போ ABC கொடுத்துட்டாங்க, January, February up to May வரைக்கும் கொடுத்திருக்காங்க. First question என்னன்னா what is the respective ratio between the total number of furniture sold by shop C, April and May together. அப்போ shop C வந்து triangle மென்ஷன் பண்ணிருக்காங்க, April, May, shop C triangle 180, 220, 300, 400. சரியா? அப்போ 400 and that sold by shop B in the same months together. அப்ப shop B வந்து பார்த்தோம்னா circle same months together னா April, May. அப்ப April, May அப்படிங்கும்போது 270, 350, 500, 120, 620. சரியா? 620, 0 get cancelled. அப்ப 20 is to 31. அப்ப given optionல 20 is to 31, option 4. Clear? Next one. What is the difference between the total number of furniture sold in the month of January by shops A and B together and that in the month of February by the same shops together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப January A and B together அப்படிங்கும்போது 270, 220, 490. 490. So அதே மாதிரி Februaryல same shops அப்படிங்கும்போது A and B. So A and B அப்படிங்கும்போது 320, 280, 500, 600. So 490, 600. ரெண்டுத்துக்கும் உள்ள difference என்னது? 110. சரியா? Next one. Number of furniture sold by B in the month of March is what percent of the total number of furniture sold by shop A and C together in the same month? அப்ப A March எடுத்துக்கோங்க, B வந்து March எடுத்துக்கோங்க, March இங்க இருக்கு, B வந்து பார்த்தோம்னா என்னது 250. 250 is what percent of the total number of furniture sold by A and C together in the same month? அப்ப March A and C அப்படிங்கும்போது B, A and C remaining இங்க இருக்கு. So இது வந்து பார்த்தோம்னா 200, 120, 320. அப்ப 250 divided by 320 into 100. சரியா? So அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 0 get cancel. 4 tableல cancel பண்ணா இது 8 times, இது 25 times. 225, 25 into 25, 625 divided by 8. அப்ப என்ன வந்துரும் நமக்கு? 7 8s are 56, carry 6, 8 8s are 64. அப்ப 78 1/8. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 78 1/8. கிளியரா? புரிஞ்சுதா இது? சோ நீங்க யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைக்கும். சால்வ் பண்ணாம யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷனும் நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரொசீட் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபர்னிச்சர் சோல்ட் பை ஷாப் B இன் மே. சோ மே ஷாப் B அப்படிங்கும்போது யார் வந்துடுறாங்க? 350. is what percent more than that in January? அப்ப ஷாப் B January வந்து பார்த்தோம்னா 220. அப்ப டிஃபரன்ஸ் வந்து என்ன கிடைக்குது நமக்கு? ஷாப் B May B.
மேபி 350. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 80 50 130 டிவைடட் பை, ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா மோர் பர்சன்டேஜ் வேணும். மோர் பர்சன்டேஜ்னா டினாமினேட்டர்ல 220 into 100. ஸோ 0 0 கெட் கேன்சல். ஸோ அகேன் வந்து பார்த்தோம்னா more than that in January 220. difference வந்து 80 50 130. so இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 11 times, இது வந்து பார்த்தோம்னா 50 times. அப்போ 650 divided by 11. so 5 times வந்து 55 carry 10. 9 times வந்து 99 59 something. அப்போ 59 னா approximately என்ன சொல்லலாம், நான் 60% அப்படின்னு சொல்லலாம். so next question என்ன கொடுத்திருக்காங்க, the total number of furniture sold by all the shops together in June was 20% less than that in the previous month. what was the total number of furniture sold by all the shops together in June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. total number of furniture sold by all the shops together in June வந்து பார்த்தோம்னா 20%. previous month கம்பேர் பண்ணும்போது 20% கம்மி. அப்போ ஜூன்ல எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ previous monthல all together வந்து பார்த்தோம்னா 350 280 220 400 500 500 plus 350 850. அப்போ 850ல 20% less அப்படிங்கும்போது யார் வந்துருவாங்க, 80% தானே. அப்போ 20% கம்மினா 80%. 0000 get cancel. 5 8s are 40 carry 4 6 8 8 64 68. அப்போ given option லோட ஆன்சர் என்னது 680. clear-ஆ? next, number of furniture sold by shop C in March. shop C in March வந்து பார்த்தோம்னா என்னது நமக்கு, March 120 is what percentage less than the number of furniture sold by the same shop in February. February C அப்படிங்கும்போது 160. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன percentage, less percentage. அப்ப less percentage னா denominatorல highest value into 100. அப்ப into 100ங்கும்போது இது 1 times, இது 4 times. 1/4 னா என்னது 25%. clear-ஆ? next, what is the average number of furniture sold by shop A in the months of March, April, May? so A வந்து பார்த்தோம்னா March, April, May 200 March 240 280. அப்ப 200 200 200 600 80 plus 40 120 600 plus 120 720 720 divided by 3. 720 divided by 3 240. clear-ஆ? next one. so என்ன முடிஞ்சது நமக்கு, லைன் சார்ட்டும் முடிஞ்சதா. so அப்ப லைன் சார்ட்டும் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு டேபிள் சார்ட் இருக்கு. so அப்ப 163 starts from 163 to 167. so இப்ப இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட லைன் சார்ட், சாரி டேபிள் சார்ட். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா data related to published books distributed by 5 publishing companies to their respective distributors during 2 months, March and April. Name of the publishing company வந்து ABCDE. so Marchல வந்து percentage of books published distributes, percentage of published book distributes, எவ்வளவு books வந்து மார்ச்ல distribute பண்ணிருக்காங்க. அதாவது publish பண்ணதுல distribute பண்ணது Aல 65%. எவ்வளவு distributors இருக்காங்கன்னா 15 distributors இருக்காங்க. அப்ப 65% of total books, அதாவது 65% of published book, அது எத்தனை பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா 15 members. அப்ப ஈச் எவ்வளவு பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 65% of x divided by 15 தான் distributed by each distributor. clear-ஆ? அப்போ 65% 15 அப்படிங்கும்போது each distribution 65 divided by 15. அப்ப அதுதான் each distributor. இங்க வந்து பார்த்தோம்னா ஏப்ரல். அப்ப percentage of books published books distributes வந்து பார்த்தோம்னா 72%. number of distributors வந்து 8 அப்படின்னா ஒருத்தர் எவ்வளவு percentage distribute பண்ணிருப்பாங்கன்னா 9% distribute பண்ணிருப்பாங்க total number of booksல. அப்ப அதுதான் வந்து இதோட மீனிங். சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 80% 20 distributorsனா 4%, 60% 10 distributorsனா 6%. clear-ஆ? சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க, number of books published by company D in March and April together. அப்ப D in March April together, சரியா, were equal. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 100 books வந்து total number of booksனா இங்கேயும் total number of books வந்து 100, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. published books வந்து பார்த்தோம்னா
ரெண்டுமே ஈக்குவல். அப்ப இங்க 100 புக்ஸ்னா அங்கேயும் 100 புக்ஸ். The average number of book received by each distributor of company D in March and April together was 112. What was the number of books published by company D in April அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 72% of books distributed by 18 distributors. அப்ப for each distributor clear-ஆ by each distributor company D March April because இங்க கொடுத்திருக்கிற average வந்து எதுக்கானதுன்னா each distributorக்கான average both March and Aprilக்கு 112 னு கொடுத்திருக்காங்க. அப்ப 72% 18 distributorனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எவ்வளோ புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்கன்னா 4%. ஓகேவா? சோ 4% பிளஸ் யார் மார்ச்சும் இருக்கும் இல்லையா, எனக்கு 66% வந்து 22 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா ஒருத்தர் 3%. அப்போ 4% 3% டிவைடட் பை 2 இதுதானே ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் யாருக்கு ஈக்குவல்? 112க்கு ஈக்குவலா? அப்ப இத 112ன்னு எழுதுறதுக்கு பதிலா நான் டிவைடட் பை 2 போடுறதுக்கு பதிலா இத நான் யாருக்கு ஈக்குவல்னு சொல்றேன்? சோ 112 into 2 which means 224. அப்ப 224 அப்படிங்கும்போது 7% 4% plus 3% 7%. அப்ப 7% தான் 224 அப்படின்னா எனக்கு தேவை என்னது 100%. அப்ப 100% வேணும்னா இது 3 times இது 2 times. அப்போ 3200. அப்ப given optionல published by company D வந்து பார்த்தோம்னா என்னது, எனக்கு ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா 3200. clear-ஆ? next one, number of books received by each distributor of a company A in April and that by each distributor of company B in the same month were equal. Number of books published by company A in April was what percent of number of books published by company B in the same month அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ number of books received by each distributor of company A, books received by each distributor of company A in April. So அப்போ ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா 72% 8. அப்போ 72% of x இதுவும் வேற எதுவும் ஈக்குவல்னா b இந்த சேம் மந்த். அப்ப b இந்த சேம் மந்த்னா 60%. அப்போ எனக்கு இங்க வந்து பார்த்தோம்னா b வந்து எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் பப்ளிஷ்ட் நமக்கு தெரியாது, அதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுதான் 60%. சோ டிஸ்ட்ரிபியூட்டட் பை 10 distributors. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 4% of x. இங்க வந்து பார்த்தோம்னா 6% of y. அப்ப x by is equal to what? sorry இங்க 4 இல்ல 9. அப்போ x by y is equal to what? 6 by 9. 6 by 9 என்னது? 2 by 3. so எனக்கு இந்த x வந்து y க்கு what percentage தானே கேட்டாங்க. அப்ப into 100. 2 by 3 ஓட percentage value என்னது? 66 2 by 3. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 66 2 by 3. clear-ஆ? next question, in April, difference between the number of books distributed by company C and that by company E was 1372. If the number of books published by company E in April was 1/3 of the number of books published by company C in the same month, what was the number of books published by company E in April அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்ன கம்பெனிஸ் இருக்கு? C and E இருக்கு. Number of books published by company E in April was 1/3 of the number of books published by company C in the same month. அப்ப ஏப்ரல் பத்தி தான் பேசுறாங்க. அப்ப E வந்து பார்த்தோம்னா 1 part. அப்ப டோட்டல் 3 partsல E வந்து 1 part என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்ப E is equal to 1/3 of C அப்படின்னா E by C என்னவா இருப்பாங்க? 1/3. அப்ப 1/3 அப்படின்னா E by C 1/3 அப்படிங்கும் போது இவங்க 100% of bookனா இவங்க 300% of books வந்து என்ன பண்ணிருக்காங்க? பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதுல ஏப்ரல்ல கம்பெனி C வந்து பார்த்தோம்னா 56% வந்து என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. 56% வந்து கம்பெனி C என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அப்ப 56 300ல 56% அப்படிங்கும்போது 6 3s are 18 5 3s are 15 168. டோட்டலா 168 got distributed. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கம்பெனி E வந்து பார்த்தோம்னா 70% வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். அப்ப 70% வந்து டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஓவராலா அப்ப இங்க 70. என்ன சொல்லிருக்காங்க? டிஃபரன்ஸ் between the number of books distributed by company C E வந்து பார்த்தோம்னா 1372. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 98. அப்ப 98% தான் வந்து என்னன்னு சொல்றாங்க? 1372 அப்படின்னா number of books published by company E in April. அப்ப E in April 100%. அப்ப 98% வந்து 1372 னா 100% என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். 0000 get cancel. சோ அப்ப 98 அப்படிங்கும்போது 198 98
கேரி என்ன இருக்கு 39 இருக்கு. இப்ப 392 அப்படிங்கும்போது இது 4 டைம்ஸா, அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு 1400. அப்ப given ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் என்னது 1400. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? If each distributor of company A received 156 books in March, what was the number of books published by company A in March? அப்போ மார்ச்ல வந்து பார்த்தோம்னா each distributor distributed 156 book. ஓவராலா எவ்வளவு books distribute பண்ணிருக்காங்க 156 book. இந்த 156 book A வந்து பார்த்தோம்னா மார்ச்ல எப்படி distribute பண்ணாங்கன்னா A வந்து மார்ச்ல எப்படி distribute பண்ணாங்கன்னா 65% of total number of books. By how many distributors? 15 distributors. Clear? அப்போ இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தோம்னா 3 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 13 டைம்ஸ். 13 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா இது 12 டைம்ஸ். அப்போ x is equal to what? 36%. 3600. அப்போ given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 3600. Next one. Number of books received by each distributor of company E in March. Number of books received by each distributor of company E in March was what % less than the number of books not distributed by the same company among its distributor in the same month. இப்போ E ல வந்து பார்த்தோம்னா டோட்டலா 100% of books. இப்போ இந்த 100%ல வந்து பார்த்தோம்னா 84% distributed by 12 distributors. அப்போ for each distributor எவ்வளவு distribute பண்ணிருப்பாங்க 7%. Next is what % less than the number of books not distributed by the same company. அப்ப distribute ஆனது 84% அப்படின்னா distribute ஆகாதது remaining 16% தானே. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய என்ன percentage கண்டுபிடிக்கணும்? நான் less percentage கண்டுபிடிக்கணும். அப்ப difference வந்து 9. less percentage na denominatorல highest value into 100. சரியா? இது 4 times, இது 25 times. 25 into 9, 225 divided by 4. அப்ப 225 divided by 4 நா யார் வந்துருவாங்க நமக்கு 225 divided by 4 நா எனக்கு denominator 5 வரணும். So அப்ப எனக்கு denominator 4 எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. So multiply பண்ணா 5 வரணும். அப்ப இங்க 5 வருதா? இல்ல. இங்க 5 வருது, இங்கேயும் 5 வருது. அப்ப நான் ஆப்ஷன் செக் பண்ணி தான் ஆகணும். அப்ப 5 டைம்ஸ் வந்து 20 கேரி டு 6 டைம்ஸ் வந்து 24. அப்ப என்னோட ஆப்ஷன் என்னன்னு தெரியுது 56 1/4 அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியுது கன்ஃபார்மா சொல்ல முடியுது. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அப்ப நெக்ஸ்ட் வந்து சோ அப்ப இதோட என்ன முடிஞ்சாச்சு, நம்ம DI டேபிளும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தோம்னா கேஸ்லெட் and then என்ன இருக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் and then கேஸ்லெட் என்ன பண்ணலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? So next என்ன பார்க்க போறோம்னா application problem பார்க்க போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, in a class there were 20 boys and the numerical value of the average weight of the boys was equal to the number of girls in the class. The total weight of the girls is less than that of the boys by 30 kgs. If the average weight of the whole class, both boys and girls, is 16/7 kg, how many girls were there in the class அப்படின்னு கேக்குறாங்க. So இப்ப கிளாஸ்ல டோட்டலா வந்து பார்த்தோம்னா 20 boys இருக்காங்க. So boys ஓட கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 20. Numerical value of the average weight of the boys was equal to the number of girls in the class. அப்போ girls ஓட கவுண்ட் சரியா, number of girls in the classம் average boys ஓட average of boys என்னது எனக்கு ஈக்குவல். சோ நியூமெரிக்கல் வேல்யூங்கறனால அத நான் என்ன எடுத்துக்கிறேன் x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப boys ஓட averageனாலும் girls ஓட number of girlsனாலும் யார் தான் எனக்கு x தான். அப்ப கிளாஸ்ல எத்தனை boys இருக்காங்க 20 boys இருக்காங்க. அடுத்தது இங்க என்ன நடந்ததுன்னா the total weight of the girls ஓட weight எப்படி இருக்கும்னா boys ஓட weight என்னவோ less than that of the boys. அப்போ boys ஓட total weight என்னவோ அதுல 30 kg கம்மி. அப்போ boys வந்து எத்தனை பேர் இருக்காங்க கிளாஸ்ல 20 members. boys ஓட average என்னது x. அப்போ boys ஓட sum என்னது 20x. boys ஓட sum என்னது 20x. girls ஓட total weight எப்படி இருக்கும்னா boys ஓட total weightல 30 kg கம்மி. அப்ப இது total weight of boys, total weight of girls. Clear? Total weight of girls. Average weight of the whole class வந்து பார்த்தோம்னா 16/2/7. அப்ப average weight of the whole class 16/2/7 னா கிளாஸோட டோட்டல் கவுண்ட் என்னது 20 boys plus x girls. அப்ப டோட்டலா என்ன இருக்கும் நமக்கு 20 plus x
அப்போ டோட்டல் கிளாஸோட சம், ஹோல் கிளாஸோட சம் கண்டுபிடிக்கணும்னா அப்ப ஆவரேஜ் 16 2 by 7 னா 7 6 are 42 112 112 plus 2 114. So அப்போ 114 by 7. So அப்போ இந்த ரெண்டுத்தோட சம்மும் யாருக்கு ஈக்குவல்? இந்த சம்க்கு ஈக்குவல். கிளியரா? அப்ப இத சால்வ் பண்ணி நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். சோ இங்க வந்து பார்த்தோம்னா நான் வந்து இத சால்வ் பண்ணேன்னா எனக்கு பெரிய ப்ரொசீஜர். அப்ப சால்வ் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா ஆன்சர்ஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ எனக்கு தேவை how many girls in the class. அப்ப girls ஓட count எனக்கு வேணும்ங்கறனால x கண்டுபிடிச்சானா போதும். டைரக்டா x வேல்யூ தான் என்னோட ஆன்சர். அப்போ இங்க வந்து பார்த்தா டினாமினேட்டர்ல 7 இருக்கு, ஆன்சர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ். அப்ப டினாமினேட்டர்ல 7 இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா எனக்கு நியூமரேட்டர்ல என்ன இருந்திருக்கணும்? 7 மல்டிபிள் இருந்திருக்கணும். 114 7 மல்டிபிள் கிடையாது. அப்படிதானே? அப்ப கண்டிப்பா இந்த வேல்யூ தானே 7 மல்டிபிளா இருந்திருக்கணும். அப்ப 20 கூட கொடுத்திருக்க ஆப்ஷன் எதை ஆட் பண்ணும்போது 7 மல்டிபிள் வருதுன்னு நான் செக் பண்ணணும். அப்ப 20 plus 10 30 30 7 மல்டிபிள் கிடையாது. 20 plus 12 32 32 7 மல்டிபிள் கிடையாது. 20 plus 15 35 35 7 மல்டிபிள். அப்ப இது என்னோட ஆன்சரா இருக்கலாம். 20 plus 18 38 38 எனக்கு 7 மல்டிபிள் கிடையாது. 20 plus 20 40 40 எனக்கு 7 மல்டிபிள் கிடையாது. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னது? 15. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Next question என்ன கொடுத்திருக்காங்க? The interest received on sum of rupees. The interest received on sum of rupees 4,400 when invested for 4 years in scheme A is equal to the interest received on 3,600 when invested in scheme B for 2 years. Scheme A offers simple interest and scheme B offers compound interest compounded annually at 20% per annum. What will be the amount received on rupees 4,000 when invested for 4 years in scheme C offering simple interest at x plus 6% per annum? அப்போ first என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 4,400 rupees per year 4 இயர்ஸ்க்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3,600 rupees 2 இயர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரியல. சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20% per annum 2 இயர்ஸ். அப்ப இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டும் எப்படி இருக்கு? எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது பிரின்சிபல் என்னது? 4,400 p. n வந்து பார்த்தோம்னா எத்தனை இயர்ஸ்? 4 இயர்ஸ். r வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. r தான் x% per annumனு என்ன பண்ணிக்க சொல்லிட்டாங்க? எடுத்துக்க சொல்லிட்டாங்க. சரியா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட், SI யோட இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் 3,600 rupees. சரியா? சோ 2 இயர்ஸ் 20% அப்படிங்கும்போது 44%. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 44%. அப்ப இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல். அப்ப 100 100 get cancel, 00 00 get cancel, 44 44 get cancel. So finally 1 times இது 9 times. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு? எனக்கு 9% தெரிஞ்சிருச்சு. x ஓட வேல்யூ 9%னா எனக்கு என்ன வேணும்? அமௌண்ட் ரிசீவ்ட் 4,000 ரூபாய் பிரின்சிபலுக்கு x plus 6% per annum. அப்ப x plus 6 னா என்னது? 15%. அப்ப 15% எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு 15% னா 4 வருஷத்துக்கு 60%. அப்ப அமௌண்ட் அப்படிங்கும்போது என்னவா மாறும்? 160% மாறுமா? எதுல 160%? 4,000ல 160%. அப்ப 160% of 4,000 தான் என்னவா இருக்கும்? என்னோட அமௌண்டா இருக்கு. அப்ப பெர்சன்டேஜ்க்கு 00 கேன்சல் பண்ணிரலாம். அப்ப 00 வந்துரும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 6 4s are 24. அப்ப given optionல 400 னு முடியறதா என்னோட ஆன்சர். அப்ப ஒரே ஒரு ஆன்சர் இதுதான் இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Jar A and jar B both contain mixture of milk and water. Jar A has 40 liters of mixture, out of which 20% is water. The mixture in jar B has 10% water. The mixture from both the jar are poured into jar C so that the resultant respective ratio between milk and water in jar C is 5:1. What is the quantity of milk in jar C? அப்ப இங்க என்ன நடக்குது? jar A, jar B both contains jar A ல வந்து பார்த்தோம்னா mixture of milk and water. இப்ப jar A ல வந்து பார்த்தோம்னா 40 liters of mixture, out of which 20% water. அப்போ எனக்கு jar A ல 40 liters mixtureல 20% waterனா remaining 80% யாரா இருப்பாங்க? மில்கா இருப்பாங்களா? அப்ப 40ல 80% என்னது? 32. அப்ப jar A ல 32 liters of milk இருப்பாங்களா?
இது கிளியரா? பிகாஸ் எனக்கு ஃபைனலி என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் ஜார் சி. அப்ப எனக்கு ஜார் ஏல வந்து பார்த்தோம்னா 40 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் இருந்தது. ஜார் பி ல எவ்வளவு மிக்சர் இருக்குன்னு தெரியாது. அப்ப இதுதான் வந்து அந்த அப்போ ஜார் ஏ பிளஸ் ஜார் பி வாஸ் poured into ஜார் சி. அப்ப ஜார் சி ஓட டோட்டல் மிக்சர் வந்து பார்த்தோம்னா 40 பிளஸ் எக்ஸ். அப்ப ஜார் ஏல நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா ஜார் ஏ வந்து பார்த்தோம்னா 40 லிட்டர்ஸ், அதுல வந்து பார்த்தோம்னா எனக்கு 80% மில்க், அதுதான் 32 லிட்டர்ஸ். ஜார் பி ல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜார் பி ல இருக்கக்கூடிய மிக்சர் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் லிட்டர்ஸ். இந்த எக்ஸ் லிட்டர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 10% வாட்டர், ரிமைனிங் 90% என்னவா இருக்கும்? மில்கா இருக்குமா? அப்ப 90% 9/10 of x னு எழுதலாமா? அப்ப 32 liters of milk in jar A, 90%. இந்த 90% தான் என்னவா ஆயிடுச்சுன்னா 90% of x 0 0 கேன்சல் ஆயிட்டு 9/10 of x. இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார் சி ல இருக்கக்கூடிய மில்க். ஜார் சி ல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 5:1. அப்ப மில்க் வந்து 5 பார்ட்ஸா, டோட்டல் 6 பார்ட்ஸா? டோட்டல் 6 பார்ட்ஸ்ல 5 பார்ட்ஸ் தான் மில்க் இன் ஜார் சி. ஜார் சி ஓட டோட்டல் மிக்சர் என்னது? 40 plus x. கிளியரா? இப்ப இத சால்வ் பண்ணலாமா? 320 plus 9x 200 plus 5x divided by 6. இங்க வந்து divided by 10. So இத சால்வ் பண்ணோம்னா இது 3 times, இது 5 times. அப்ப 3 into 320 960 plus 27x is equal to 1000 plus 25x. அப்ப 2x is equal to what? 40. 2x ஓட வேல்யூ 40 னா x ஓட வேல்யூ என்னது? 20. அப்ப xங்கிறது யாரு? டோட்டல் மிக்சர் இன் ஜார் B. சரியா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா ஜார் சிங்கிறதுல எனக்கு மில்கோட குவாண்டிட்டி தானே வேணும். அப்ப இந்த வேல்யூ தானே எனக்கு வேணும். x ஓட வேல்யூ கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 20யா? 4 plus 20 60யா? அப்போ 60 வந்து 10 டைம்ஸா? 5 into 10 என்னது? 50யா? அப்ப ஃபைனலி எனக்கு மில்க் இன் ஜார் சி வந்து பார்த்தோம்னா 50 லிட்டர்ஸ். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 50 லிட்டர்ஸ். கிளியரா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன். சோ அவங்க எக்ஸோட வேல்யூ கேட்கல, எக்ஸோட வேல்யூக்கு பதிலா குவான்டிட்டி இன் ஜார் சி கேக்குறாங்க. எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருந்திருக்கலாம்? ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் சொல்லி இருந்திருக்கலாம். Next question. 8 years ago, Rugi's age was twice Adya's age at that time. Ruhi's age 2 years from now will be equal to Adya's age 7 years from now. What was the respective ratio between Adya's age 3 years ago and Ruhi's age at that time? அப்படின்னு கேக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரூகியோட வயசு எப்படி இருந்ததுன்னா 8 years before ரூகியோட ஏஜ் எப்படி இருந்ததுன்னா அத்யாவோட ஏஜ் அதே 8 years before எப்படி இருந்ததோ அதுல twice அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபைனலி இது என்ன எழுதலாம்? நானு r minus a is equal to 2a minus 16. So next, Ruhi's age 2 years from now will be. ரூஹியோட ஏஜ் இப்பையில இருந்து 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னா ஆதியாவோட ஏஜ் இப்பையில இருந்து 7 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஆருக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நானு? சோ அப்ப இந்த -8 அந்த சைடு எடுத்துட்டு போனா +8 -16 +8 னா யார் வருவாங்க எனக்கு? -8. அப்ப ஆருக்கு பதிலா என்ன எழுதலாம் நானு? 2a -8 plus 6 is equal to a plus 7 எழுதலாமா? அப்ப 2a இந்த a இந்த சைடு வந்துச்சுன்னா -a ஆயிடும். அப்ப 2a minus a a -8 plus 2 -6 -6 அந்த சைடு போச்சுன்னா என்னது? 13. அப்ப அத்யாவோட ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு? 13 years அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அத்யாவோட ஏஜ் 13 years அப்படின்னா இங்க இருந்து ஆரோட ஏஜ் கண்டுபிடிக்கலாமா? ஆரோட ஏஜ் கண்டுபிடிக்கணும்னா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 13 2s are என்னது? 26. 26 minus 16 வந்து 10. 13 2s are 26. 26 minus 16 வந்து பார்த்தோம்னா 10. சோ அப்ப இங்க 10 இருக்கும். -8 இந்த சைடு போகும்போது 18. ஓகேவா? அப்போ எனக்கு ரூஹியோட ஏஜ் வந்து 18 தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படின்னா what was the respective ratio between Adya's age 3 years ago? அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆதியாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 10 years-ஆ இருக்கும். Ruhi's age at that time அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி ரூஹியோட ஏஜ் என்னவா இருக்கும்? 15-ஆ இருக்கும். அப்ப 10:15 னா என்ன ரேஷியோ? 2:3ங்கிற ரேஷியோவா? அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 2:3. கிளியரா? சிம்பிள் क्वेश्चन தான். Next, the circumference of a circular field is 8 meter less than the perimeter of a square field. If the radius of the circular field is 10 meter less than the side of the square field, what is the cost of graveling the circular field? அப்ப cost of graveling, cost of fencing. Cost of graveling na area. சரியா? cost of graveling na என்னது? area. Cost of fencing அப்படினா என்னது? circumference or perimeter. Perimeter or circumference.
சரியா? சோ அப்போ கிராவலிங்னா ஏரியா, சர்க்கம்ஃபரன்சிங்னா வந்து பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ். சோ அப்ப இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் கிராவலிங் சர்க்குலர் ஃபீல்ட். அப்ப சர்க்குலர் ஃபீல்டோட ஏரியா என்னது? பை ஆர் ஸ்கொயர். 1 மீட்டர் ஸ்கொயரை கிராவல் பண்றதுக்கு எனக்கு 20 rupees செலவாகுது. அப்ப பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கும் போது பை இருக்கா? பை which means 11 மல்டிபிளா. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 11 மல்டிபிளா இருக்கும். அப்ப given option 11 மல்டிபிள் செக் பண்ணாதான் என்னோட ஆன்சர். சோ 5 plus 1 6, 4 plus 4 8. சோ அப்ப 11 மல்டிபிள் கிடையாது. 2 5 11 மல்டிபிள் கிடையாது. 4 4 11 மல்டிபிள். தென் 11 மல்டிபிள் கிடையாது. 11 மல்டிபிள் கிடையாது. அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் யாரு? 12 3 2 0. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். A shopkeeper purchased 1 table, 1 chair, 1 bed. So அப்போ 1 table, 1 chair, 1 bed. 1 table, 1 chair, 1 bed. So இப்ப இங்க என்ன ஆச்சு? The cost price of table was thrice that of chair and the cost price of bed was rupees 9,000 more than that of table. அப்ப cost price of table வந்து சேரை விட 3 times. அப்ப சேர் வந்து பார்த்தோம்னா 100% காஸ்ட் பிரைஸ்னா எனக்கு இது வந்து பார்த்தோம்னா thrice. அப்ப thriceனா இது என்னவா இருக்கும்? டேபிளோட காஸ்ட் வந்து 300%ஆ இருக்கும். அண்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பெட் வந்து பார்த்தோம்னா 9,000 rupees more than that of table. டேபிளை விட 9,000 rupees. அப்ப டேபிள் 300% பிளஸ் ஒரு 9,000. இதுதான் வந்து பெட்டோட காஸ்ட் பிரைஸ். அப்ப இதெல்லாம் காஸ்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க? He sold the chair at 10% profit, table at 20% profit, and the selling price of the bed was 3,600 more than the selling price of the table. If he earned a total of profit of 2.5%, what was the total cost price of one chair அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப chair வந்து 10% profitனா selling price என்னது? 110%. டேபிள் வந்து 20% ப்ராஃபிட்னா 300ல 10% 30, 20% 60. அப்போ ஓவரால் செல்லிங் பிரைஸ் வந்து 360%. நெக்ஸ்ட் யாரு? அந்த செல்லிங் பிரைஸ் ஆஃப் பெட் வந்து பார்த்தோம்னா 3,600 மோர் தேன் தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி டேபிள். டேபிளை விட 3,600 rupees கூட. அப்ப 360% பிளஸ் எவ்வளவு? 3,600. கிளியரா? ஓகேவா? அப்ப டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 300 300 600 700. so 700% plus 9,000. next, if he earned a total profit of 2.5%, total profit வந்து பார்த்தோம்னா 2.5%. அப்ப total cost price என்னது? 700% plus 11,000. இதுல 2.5%. அப்ப 10% 70, 5% 35, 2.5% என்னது? 17.5. அப்ப 700 plus 17.5 717.5% plus 9,000ல ஒரு 2.5%. 10% 900. okay, 10% 900, 5% 450. then வந்து பார்த்தோம்னா யாரு? 2.5% 225. அப்ப 9,000 plus 225 9,225. ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா ஓகேவா? சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 360 360 இது எல்லாமே இதுக்கு ஈக்குவல். சோ அப்ப ஈக்குவேட் பண்ணிரலாம் நம்ம. இது எல்லாமே செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவல். அப்ப 360 360 720 720 plus 110 830. சோ இப்ப 830ல வந்து 717.5 போச்சுன்னா 830. சோ இங்க வந்து பார்த்தோம்னா 30 70 100. so 112.5. so 112.5% வந்து யாருக்கு ஈக்குவல்னா 9,225 plus 3,600. 9,000ல 3,000 போச்சுன்னா 6,000. 600ல 225 போச்சு அப்படின்னா 225னா ரிமைனிங் so 25625. so அப்ப 112.5% தான் 5625 அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் இஸ் 100%. அப்ப 100% is equal to அப்ப percentage get cancel. 112.5 into 5 தான் வந்து பார்த்தோம்னா 5625. அப்ப பாயிண்ட் இருக்கனால 0 சேர்த்துக்கிறேன். அப்ப 100 into 50 இங்க யார் வந்துருவாங்க? நமக்கு 5,000. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 5,000. கிளியரா? எப்படி ப்ரொசீட் பண்ணணும்ட்டு? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? Ramesh spent 20% of his monthly income on paying electricity bill, 5% paying water bill, 2% cable bill, 3% internet bill. The remaining income he invested in fixed deposits spent on shopping of clothes and shopping of groceries in the respective ratio 2:1:4. If the amount of money spent on shopping of groceries was 20,000, what is the total amount that he spent on all the mentioned bills, electricity, water, cable and internet together அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ ரமேஷ் வந்து பார்த்தோம்னா 20, 25, 27, 30% வந்து பில் மட்டும் பே பண்ணிருக்காரு அவரோட டோட்டல் சாலரியில. அப்ப டோட்டல் சாலரி 100%னா அதுல 30% பேயிங் பில்ஸ் இதுக்கே போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 70% இருக்கு. இந்த 70% என்ன பண்றாரு அப்படின்னா 2:1:4 அப்படிங்கிற ரேஷியோல எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாருன்னா பிக்ஸட் டெபாசிட், கிளாத்ஸ், கிராசரிஸ்க்கு என்ன பண்றாரு ஸ்பெண்ட் பண்றாரு. 70% எதுக்கு ஈக்குவல்னா 2:4:1, which means 20%, 10%, 40%. கிளியரா? அப்போ 20%, 10%, 40% ஈக்குவல். ஷாப்பிங் ஆஃப் கிராசரிஸ் வந்து பார்த்தோம்னா 20,000, which means இந்த 40% யாருக்கு ஈக்குவல்னா 20,000க்கு ஈக்குவல். சரியா? 40,000, 40% 20,000க்கு ஈக்குவல்னா எனக்கு தேவை என்னது? டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் பேயிங் பில்ஸ். அப்ப 30% தானே பேயிங் பில்ஸ். அப்ப 40% 20,000னா 30% யாரா இருப்பாங்க? டெஃபினெட்லி 15,000 தானே இருப்பாங்க. அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 15,000. ஆன்சர் என்னது? 15,000. கிளியரா? into 5, இங்கேயும் into 5. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A started a business with an investment of rupees 4,800. After 4 months, B joined with rupees 3,600. C joined with rupees 6,400. At the end of the 8th month from the start of the business, if A withdraw rupees 800, B withdraw rupees 500, and C withdraw rupees 400, what is the respective ratio in which the profit should be distributed among A, B, and C at the end of 2 years? அப்படின்னு கேக்குறாங்க. So business குள்ள யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா A, B, C. ஓகேவா? சோ நம்ம zeros என்ன பண்ணிடலாம்னா கட் பண்ணிடலாம். பிகாஸ் மூணு பேருக்குமே காமனா 00 இருக்கு. சோ இத நான் கட் பண்ணிட்டேன்னா A invested for 4,800. B வந்து A business ஸ்டார்ட் பண்ணி 4 months கழிச்சு தான் B business குள்ள வருது. B, C ரெண்டு பேருமே business குள்ள வராங்க. B வந்து 3,600 ஓடையும் C வந்து 6,400 ஓடையும். At the end of the 8th month from the start of the business, A withdraw 800. Business ஆரம்பிச்சு 8 months கழிச்சு business ஸ்டார்ட் பண்ணதே யாரு? A business ஸ்டார்ட் பண்ணல இருந்தது 8 months கழிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா 800 rupees withdraw பண்ணுது. அப்ப 48ல இருந்து 4,800ல வந்து 800 போச்சுன்னா ரிமைனிங் 4,000, which means 40. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது? B வந்து பார்த்தோம்னா 500 withdraw பண்றாங்க. B business குள்ள வந்ததே at the end of the 2 years அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? 2 yearsனா மீனிங் என்னது? 24 months. கிளியரா? அப்போ இந்த 24 monthsல ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 மாசம் யாரு பிசினஸ் குள்ள இல்ல? பியும் பிசினஸ் குள்ள இல்ல, சியும் பிசினஸ் குள்ள இல்ல. சரியா? 4 மாசம் கழிச்சுதான் உள்ளே வந்தாங்க. அப்ப பிக்கும் சிக்கும் எத்தனை மாசத்துக்கு ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவேன்? 20 monthsக்கு தான் நான் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவேன். அந்த 20 monthsலயுமே இப்ப பியும் சியும் உள்ள வந்ததுல இருந்து 4 months கழிச்சு, பிகாஸ் ஏக்கு டோட்டலா 8 months. ஏக்கு டோட்டலா 8 monthsனா பியும் சியும் ஃபர்ஸ்ட் 4 months உள்ளேவே இல்ல. அப்ப ரிமைனிங் 4 months தான் உள்ள இருந்தாங்க இல்லையா? அப்ப இந்த 4 months வரைக்கும் அந்த டோட்டல் 20 monthsல 4 months வரைக்கும் இந்த அமௌண்ட் இருந்திருக்கும். சோ B வந்து பார்த்தோம்னா 500 withdraw பண்றாங்க, which means 31 into அதே மாதிரி C வந்து 400 withdraw பண்றாங்க, which means 60. சோ இது வந்து பார்த்தோம்னா அவ்வளவுதான். சோ இதோட முடிஞ்சது. சோ இவங்களுக்கு 20 months தான் கணக்கு. அப்ப 20 monthsல இவங்க ரிமைனிங் 16 months, இவங்க ரிமைனிங் 16 months. அதே மாதிரி டோட்டல் 24 monthsல இவங்க ரிமைனிங் 16 months. கிளியரா? சோ இப்ப நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது 2 times 1 times 1 times 4 times 4 times 4 times. Again 4 table cancel பண்ணோம்னா 15 times 1 4s are 4, 10 times 12 times 9 times 16 times. Clear? So 12 2s are 24, 10 4s are 40, which means 64. Next 9 plus 31 40, 15 4s are 60, 60 plus 60 plus 16 வந்து பார்த்தோம்னா 76. கிளியரா? இப்ப இத நம்ம என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? 2 டேபிள் எடுத்து கேன்சல் பண்ணோம்னா 32:20:38.
again 2 table cancel பண்ணோம்னா 16:4 table direct cancel பண்ணலாம்ல 16:2 so அப்ப இங்க 4 table எடுக்க முடியாது அப்ப இங்க 4 tableக்கு பதிலா 2 table தான் எடுக்க முடியும் அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இது 10 times இது 19 times அப்ப 16:10:9 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 16:10:19 clear-ஆ next one next question என்ன கொடுத்திருக்காங்க rupees 5000 is invested in two parts in schemes A and B for 5 years each. So scheme A offers simple interest at 9% per annum. Scheme B also offers simple interest 8% per annum. Respective ratio of the interest earned from scheme A and scheme B is 3:4. How much sum was invested in scheme A? அப்ப 5000 rupees scheme A ல வந்து A தான் principal அப்படின்னா scheme B ல B தான் principal. சரியா? So இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா 5 years 9%, 5 years 8%. அப்ப 5 years 9% னா 45 5 years 8% னா 40 யாருக்கு ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம்னா 3:4 கிளியரா இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 times 10 times 10 times 10 5 table 2 times 9 times 1 times 3 times அப்போ 3a is equal to 2b அப்படின்னா 3a is equal to 2b அப்படின்னா a by b ஓட வேல்யூ என்னது 2:3 அப்போ எனக்கு இது இப்போ இது வந்து இதுக்கான ரேஷியோ பிரின்சிபல்கான ரேஷியோவா total principal வந்து பார்த்தோம்னா 5000 அப்ப இந்த 5000 divided into 2:3 ratio எனக்கு தேவை sum invested in scheme A which means 2 parts அப்ப 2 parts அப்படிங்கும்போது total 5 parts 5000 னா 2 parts என்னவா இருக்கும் 2000 rupees இருக்குமா அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 2000 rupees clear-ஆ next one when 4 is added to x and 4 is subtracted from y the ratio between new numbers so formed is 2:1 when 4 is subtracted from x and 4 is added to y, the ratio between the new numbers so formed is 8:7. What is the respective ratio when 4 is added to both x and y? அப்படின்னு கேக்குறாங்க. So 4 is added to x and 4 is subtracted from y. The ratio obtained வந்து பார்த்தோம்னா 2:1. அப்ப இது என்ன எழுதலாம் நானு x plus 4 x plus 4 is equal to 2y minus 8. அப்போ x minus 2y is equal to minus 12. Minus 8, minus 4 on side போகும்போது minus 12. Next என்னது? When 4 is subtracted from x and 4 is added to y, numbers formed is 8:7, which means 7x minus 7 4s are 28 is equal to 8y plus 8 4s are 32. So 7x minus 8y is equal to 60. ஓகே இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து xy வேல்யூவை கண்டுபிடிச்சு அந்த xy வேல்யூக்கு 4 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரேஷியோ வருதுன்னு நான் சொல்லணும் அப்ப இங்க ஒரு ஈக்குவேஷன் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது நமக்கு x minus 2y அப்ப எனக்கு சேமா வரணும்ங்கறனால இந்த ஈக்குவேஷனை 7 ஆல மல்டிப்ளை பண்ணனா 7x minus 14y is equal to 84 என்ன 84 minus 84 சால்வ் பண்ணனும்னா மைனஸ் பிளஸ் plus so அப்போ get cancelled இங்க வந்து பார்த்தோம்னா 6y 6y is equal to 144 6y is equal to 144 னா y ஓட வேல்யூ 24 y ஓட வேல்யூ 24 னா x ஓட வேல்யூ என்னது 48 minus 48 அந்த சைடு போகும்போது 36 x ஓட வேல்யூ 36 ஓகேவா அப்போ y வேல்யூ x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் when 4 is added to both the numbers அப்ப 4 இவங்க ரெண்டு பேர் கூட ஆட் பண்ணும்போது x க்கும் y க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னவா இருக்கும்னா x ஓட வேல்யூ 4 இங்க வந்து நான் 4 ஆட் பண்றேனா அப்ப 36 plus 4 40 இங்க வந்து பார்த்தோம்னா 28 அப்ப 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 10:7 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 10:7 கிளியரா இது புரிஞ்சுதா யாருக்கு டவுட் இல்லல்ல பாக்கிறதுக்கு தான் பெருசா இருக்கும் சால்வ் பண்ணா டக்குன்னு ஆன்சர் வந்துரும் பட் கரெக்ட்டா சால்வ் பண்ணனும் கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க a boat travels from A to B upstream and then from B to C downstream taking the same time the respective ratio between distance from A to B and the distance from B to C is 3:5 the boat takes 3 hours to travel a distance of 27 km upstream what is the speed of the stream அப்படினு கேக்குறாங்க அப்ப A to B வந்து பார்த்தோம்னா A to B வந்து பார்த்தோம்னா distance 3 parts B to C வந்து பார்த்தோம்னா distance 5 parts அப்ப distance வந்து 3x ன்னு எடுத்துக்கலாமா
இங்க வந்து 5x னு எடுத்துக்கலாமா? டைம் சேமா? அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ரீம்ல போறாங்களா? அப்ஸ்ட்ரீம்ல போனா என்னோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? m minus s. டவுன் ஸ்ட்ரீம்ல போனா என்னவா இருக்கும்? m plus s ஆ இருக்கும். சரியா? சோ அப்ப நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா boat takes 3 hours to travel a distance of 27 km upstream. அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும் எனக்கு? 27 divided by 3ங்கும் போது 9ங்கிறது என்னது? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடா? அப்ப அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா இங்க என்னது நமக்கு? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுனா இங்க என்னது? இப்ப m minus s க்கு பதிலா இங்க என்ன எடுத்துக்கலாம்? நானு 9 எடுத்துக்கலாம். அப்ப 1 times இது 3 times. அப்ப m plus s ஓட வேல்யூ 5 3s are 15. அடுத்தது m minus s ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? m minus s ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? 9 கிடைச்சது. நமக்கு தேவை ஸ்ட்ரீமோட ஸ்பீட் தானே. ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேணும்னா ரெண்டு பை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 அப்ப 15 minus 9 னா 6 டிவைடட் பை 2 னா யாரு? 3 அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 3 கிலோமீட்டர் per hour. புரிஞ்சுதா? இது சிம்பிள் தான், பாக்குறதுக்கு தான் அப்படியே பெருசா கொடுத்திருப்பாங்க, மத்தபடி ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா? சோ அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 24 men can complete a project in 54 days and 20 women can complete the same project in 60 days. 18 men started working and after 1/3 of the work was completed, they were replaced by 40 women. In how many days was the whole project completed அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா 24 men 54 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 20 women வந்து 60 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 18 men ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1/3 of the ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 40 women வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்ப ஹோல் ப்ராஜெக்ட் எப்ப கம்ப்ளீட் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப இங்க நமக்கு என்ன வேணும்? எஃபிஷியன்சி வேணும் இல்லையா? அப்போ 24 men 54 days எடுத்துக்கிறாங்க, 20 women 60 days எடுத்துக்கிறாங்க. கிளியரா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு யார் வந்துருவாங்க? 6 times 5 times 1 times 10 times 5 times 27 times. அப்போ m by women is equal to 25 by 27. அப்ப efficiency என்ன பண்ணியாச்சு? நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்க என்ன நடந்தது? 18 men started working and after 1/3 of the work was completed. So 1/3 of the work was completed. Initially யார் work பண்ணாங்க? 24 men 54 days. அப்ப 24 men அப்படின்னா 24 men அப்படின்னா 24 மென்னுக்கு பதிலா எஃபிஷியன்சி என்னது? 25 அப்ப 24 into 25 into 54 divided by எத்தனை men? இப்போ 18 men. சரியா? 18 men எவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 மென்னோட எஃபிஷியன்சி என்னது? 25. கிளியரா? அப்ப 25 get cancel. So 1 times இது 3 times 3 get cancelled. அப்ப இவ்ளோ பேரும் சேர்ந்து ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 24 days ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்து இந்த ஹோல் ஒர்க்குமே யாரால ரீப்ளேஸ் ரிமைனிங் ஒர்க் என்னது? 2. அப்போ 1/3 ஒர்க் முடிஞ்சதா ரிமைனிங் 2/3 ஒர்க் இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2/3 ஒர்க் யாரு ரீப்ளேஸ் பண்றாங்க? விமன் ரீப்ளேஸ் பண்றாங்க. சோ எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா 24 into 25 54 divided by 40 women. So women ஓட efficiency வந்து பார்த்தோம்னா 27. Clear? So 1 times இது வந்து பார்த்தோம்னா 2 times. So again யாரு cancel பண்ணலாம் நானு? இது வந்து பார்த்தோம்னா 2 times. So 3 னா இது வந்து பார்த்தோம்னா 8. So 25 into 8 200. 200 into 4 200 into 4 400 800. 800 divided by 40 னா யார் நமக்கு? 20. So அப்போ women 40 women சேர்ந்து 20 days எடுத்துக்கிட்டாங்க ரிமைனிங் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. 1/3 of ஒர்க்க கம்ப்ளீட் பண்றதுக்கு men 24 days எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 24 plus 20 days ஆச்சா? அப்ப டோட்டலா 24 plus 20 னா எவ்வளவு days ஆச்சு? 44 days ஆச்சா? கிளியரா? புரிஞ்சுதா? சோ அப்ப இதோட என்ன பண்ணியாச்சு? நம்ம இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? சோ இந்த பேப்பர்ல உங்க யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தான் தெரியும். சோ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியா? சோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வைஸா சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எதை அட்டென்ட் பண்ணணும், செகண்ட் எதை அட்டென்ட் பண்ணணும், சோ என்ன ஆர்டர்ல அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஓவராலாவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நாளுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதே ஆர்டரையும் நீங்க எக்ஸாம்லயே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட எக்ஸாம்ல. சரியா? சோ இதே மாதிரி அடுத்த பேப்பர்ல மீட் பண்ணலாம். சரியா? தேங்க்யூப்பா.